இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, இந்த அற்புதமான தருணத்தில், ஆனந்தமான தருணத்தில், இறையருள் ஆசீர்வாதத்துல, பரம்பொருள் ஆசீர்வாதத்துல, பல்லாண்டு பல்லாண்டு காலம், பல்லாயிரத்தாண்டு காலம் வாழ்வாங்க வாழ வாழ்த்துகின்றேன். குரு மந்திரம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாஷாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓஷோ ஸ்ரீகீர்த்தி நந்திதேவரோட ஆசீர்வாதத்திலும், இறையருள் ஆசீர்வாதத்திலும், பரம்பொருள் ஆசீர்வாதத்திலும், பல்லாண்டு பல்லாண்டு காலம், பல்லாயிரத்தாண்டு காலம் வாழ்வாங்க வாழ வாழ்த்துகின்றேன் நண்பர்களே. இந்த அற்புத வேளையில், ஆனந்த வேளையில், இறைவருள் பரம்பொருள் உங்கள் வாழ்க்கையில் அறம் பொருள் இன்ப மகிழ்ச்சி பேரின்பம் எல்லாம் கொடுத்து 16 வகையான செல்வங்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு காலம், பல்லாயிரத்தாண்டு காலம் வாழ்வாங்க வாழ வாழ்த்துகின்றேன் நண்பர்களே. இறையருள் பரம்பொருள் உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தையும் ஆனந்தத்தையும் பரம்பொருளையும் கொடுக்கட்டும். இதெல்லாம் எல்லோரும் வாழ்த்துகின்ற வாழ்த்துக்கள், என்னுடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த பிறவியில் சக்கரவர்த்தியாக வாழ வேண்டும். வாழாத வாழ வாழின வம்சத்தை பெருக்கி பேரரசனாகும் அரசருக்கு நிகரான ஒரு வாழ்க்கையும், பேரரசருக்கு நிகரான ஒரு வாழ்க்கையும், ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையும், மகா சக்கரவர்த்தி வாழ்ந்த வாழ்க்கையும், மராட்டிய மாமன் சரபோஜி வாழ்ந்த ஒரு இல்லற ரகசியத்தையும், வீர சிவாஜி வாழ்ந்த ஒரு ராஜ்யம், பிருத்திவிராஜன் வாழ்ந்த வாழ்க்கையும், அக்பரும் ஜோதா பக்தர் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையும், ஷாஜஹான் இருந்த அவுரங்கசீப் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையும் நீங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்க்கை நண்பர்கள். நவீன காலத்து அம்பானி அரசர்கள், அரச இல குமார்கள், அதானியுடைய குமாரர்கள் எல்லாம் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் தான். என்ன கோடீஸ்வரனை வாழ சொல்றீங்களா? அது வாங்க, மகாதன பயிற்சியில போட்டிருவோம். ராஜ வாழ்க்கை உங்களுடைய இல்லறத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசீர்வாதமும் என்னுடைய வாழ்த்துக்களாகவும் இருக்க வேண்டும் என்பவர்கள். அதற்கு நான் கொடுக்கின்ற இந்த 52 வகையான எண்ணெய் குளியல்களும், இந்த 52 வகையான மூலிகை குளியல்களும், யார் ஒருவர் சமர்ப்பணத்தோடு, யார் ஒருவர் சரணாகதியோடு, யார் ஒருவர் உண்மையான அன்போடு, யார் ஒருவர் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற பெரும் நோக்கத்தோடு, பெரும் திறந்த மனநிலையோடு, சுயநலமாக இல்லாமல் பரந்த மனநிலையோடு யார் வாழ்கின்றீர்களோ அவர்கள் இந்த பேரின்ப வாழ்வில், இந்த மகத்தான வாழ்வில், மகத்தான சந்தோஷத்தில் வாழப்போகின்ற நண்பர்களே, ஒரே ஸ்பீட்ல, ஒரே ஜெட்டு வேகத்தில், ஒரே பேரின்பத்தோட, ஒரே ஆனந்த கூத்தால, ஒரே பேரின்பத்தோட கிட்டத்தட்ட 12 வகையான குளியல்களை, 12 வகையான வாரங்கள், 12 வாரங்கள் மிக அற்புதமான தந்திராயணம், பெரும் ஞானத்தை தந்திராயணம் அற்புதமான இது எத்தனை பேர் முழுசா அனுபவிச்சிங்க, முழுசா எத்தனை பேர் என்ஜாய் பண்ணீங்க? இன்னைக்கு குரு பகவான உங்களுக்கு அற்புதமாக ஆசீர்வதிப்பதற்காக, குரு பகவானுடைய அருக்கடாட்சம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இன்று இந்த குரு பயிற்சியான அடுத்த நாளில் குரு ஒவ்வொரு கனிகள்லையும், உதாரணத்துக்கு கருவேப்பிலை போட்டு சமைச்சு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை வீட்டுக்கு வைத்தாப்புல வைக்க கூடாது. கருவேப்பிலை அது வந்து சனியோட ஆதிக்கத்தில் இருக்கு அப்படின்ற சொல்லுவாங்க. என்ன சமாசம் வருகாலத்தில் பெரிய அஸ்ட்ராலஜி மாதிரி எல்லாத்தையுமே, அஸ்ட்ராலஜியோட 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் உலக புகழ்பெற்ற ஒரு அஸ்ட்ராலஜி ராஜஸ்தான் பத்திரிகையில் இன்னைக்கு வந்து இந்த நண்டு சுண்டு கிண்டு எல்லாம் ப்ரூஃப் காமிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 அதாவது என்னுடைய ராகு திசையோட உச்சத்தில் அங்கே நான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ராஜஸ்தான் பத்திரிகை 3 ஸ்டேட்டில், ராஜஸ்தானில், குஜராத்தில், மத்திய பிரதேசத்தில் வந்து ராஜஸ்தான் பத்திரிகையில் என்னுடைய வருட பலனும் நியூ பலனும் வந்து என்னுடைய ராயசேரன் பிரயாசிகராஜன் அவ்வளோ ஃபேமஸ். இப்போ இந்த இன்னைக்கு வந்து பூம்னு திறந்தா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த குரு பேச்சு பலன். அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் என்றா ஒரு சில பேர் கேட்குறாங்க, என்ன மாசம் 12 ராசிக்கும் பாசிட்டிவாக சொல்கிறீங்க? இப்போ நல்லதை தவிர வேறு எதுவுமே என்னுடைய வார்த்தையில் வராது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இப்போ குரு பயிற்சி இருக்கு இடம்தான் பால் இருக்கு. ஆனால் பார்க்குற இடங்கள் ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் அந்த பாசிட்டிவான அந்த ஸ்தானத்தோட பலத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாலே நீங்கள் பெரிய பலன் ஆகிடலாம். அதே மாதிரி ஜோன் ஆஃப் ஆர்க்குடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் எடுத்து நண்பர்களே, இந்த கிளாஸோட முடிவில் வழக்கம் போல் வஜ்ரோலி முத்திரை 2 சொல்கின்றேன். இருந்தாலும் போன கிளாஸுக்கும் அமோக வரவேற்பு. போன கிளாஸ் வந்து கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணி மாஸ்டர் இந்த கிளாஸ் பர்சனலாக நிறைய எல்லாம் வந்து குரூப்பில் வந்து பேசுறதுக்கு வைக்கும். ஆனால் பர்சனலாக வந்து பட்டையை கிளப்பிட்டு என்னட்ட வந்து பேசுறதுங்கிறது அவ்வளோ பெரிய ஆர்வம். அதில் வந்து அவ்வளோ மெசேஜ் போட்டு தள்ளிடுங்க. மாஸ்டர் இப்படி ஒரு ஸ்பீச்சை, இப்படி ஒரு விஷயம் நான் வைப்ரேட் ஆகிட்டேன், நான் வந்து பயங்கர மோட்டிவேட் ஆகிட்டேன், எனக்கு உங்கள்கிட்ட எந்த மாதிரி ஒரு பேச்சை நான் எதிர்பார்க்கவே இல்லை, நம்ம போன வாட்டி எதிர்பார்த்தே பேசலாம். அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு ஆனந்தம். ஆகிய நண்பர்களே, ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், பிரெஞ்சு படையோட சார் உலக வரலாற்றை படியுங்கள். உலகத்தோட பெரும் நாம் ஒவ்வொருத்தரும் பார்க்கும்போது என்னிடம் இல்லாது இவனிடம் என்ன இருக்கின்றது, இவன் ஏன் சிஎம் ஆனா, என்னிடம் இல்லாது இவனிடம் என்ன இருக்கின்றது, இவன் ஏன் வந்து இவ்வளோ பெரிய கிரிக்கெட் பிளேயர், என்னிடம் இல்லாது இவனிடம் என்ன இருக்கின்றது, இவன் ஏன் இந்த லெவல் அப்படின்னு நான் லௌகிய வாழ்க்கையாக இருந்தால் அந்த போட்டியை போட்டுட்டு இருப்பேன். நான் லௌகிய வாழ்க்கையில் இல்லை. நான் போட்டி போட்டது வந்து என்னிடம் இல்லாது என்ன ஊசியிடம் இருந்தது. அந்த மகா குருநாதத்திலிருந்து நான் என்ன எடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த குருநாதருக்கு சமமான அந்த இன்பத்தை பெறுவதற்கு அவருடைய குருநாதர்கள்ட்ட அவர் வச்ச சமர்ப்பணத்தையும், அவர் வச்ச பக்தியும், அவர் வச்ச சூழ்நிலையும் வைத்ததுனால தான் இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இன்னைக்கு ஓஷோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருந்து அவருடைய வைப்ரேஷன் என்னால் இழுக்க முடிந்தது. அன்று தோன்றி துரும்பு எடுத்து சீக்கியத்தையும் சரகாம் தாந்திரிகாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு பின்னோக்கி போயிட்டு வந்து அதோட முன்னோக்கி வாழ்க்கை அது மாதிரி ஜோனா பார்க்கவுடைய வாழ்க்கை கிட்டத்தட்ட ஒரு ஆடு மேய்க்கிற பெண்மணியாக இருந்து அந்த பிரெஞ்சு படையை ஃபுல்லா
வழிநடத்தின மகா சரித்திரம் படிங்க. ஜோன் ஆஃப் ஆர்க்னு கூகுளில் போட்டு பாருங்க. நான் பிரான்ஸ் போயிட்டு வந்து பிரான்ஸ் மியூசியத்துலேருந்து எடுத்து போட்டேன். என்ன நான் +2 படிக்கும்போது ராஜா ஸ்கூல் கவர்மெண்ட் ராஜா ஸ்கூல் தஞ்சாவூரில் படித்தவங்களுக்கு தெரியும். அந்த ஸ்கூலில் இருக்கிற சைக்காலஜி கிட்டத்தட்ட ஒரு 20,000 புத்தகத்தையும் என் கைரேகை படாமல் அத்தனை புத்தகத்தையும் தலையில் படித்தேன். அதுக்கப்புறம் பெரிய கிஃப்ட் நான் செஞ்ச பெரும் பாக்கியம் தஞ்சை மாமண்ணில் ராஜராஜ கோபுரம். அதை பார்க்கும் போதெல்லாம் வியந்திருக்கின்றேன். இந்த மன்னன் எப்படி இதில் பெரிய விஷயத்தை கட்டிருக்கேன். அதோட தஞ்சை மண்ணில் ஒவ்வொரு மண்ணில் நீங்க பிறந்திருந்தாலும் அந்த மண்ணோட உலகத்தின் மகா தலைநகரமாக, உலகத்தின் மகா நாகரிகத்தின் உச்சமாக அந்த தஞ்சை மண்ணின் அடிவாரத்தில் நான் பிறந்தது. தஞ்சையிலேருந்து 3 கிலோமீட்டர் பிறந்து வெளியில வந்து நான் எங்க அம்மா சொல்லுவாங்க, வெளில வந்து முத பார்த்தது தஞ்சை கோபுரத்தை தான் பாங்க. ஏன்னா அந்த கோயில் அடிவாரத்தில் தான் நான் பர்த் பிளேஸ் இருந்துச்சு. அந்த அப்போ இருந்து ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. சொல்ல புரியுங்களா இல்லையா? அதுக்கப்புறம் நான் +2 படிக்கும்போது 11th 12th வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய பெரிய கிஃப்ட் அப்போ வந்து இந்த கோயில் அரண்மனைக்குள்ளே தான் தெரியும். உங்களுக்கு தெரியும், அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அரண்மனைலாம் சார் வாழ்ந்தேன். நான் அரண்மனை கட்டடத்துக்குள்ள மராட்டிய மன்னர் அரண்மனைக்குள்ளே தான் நான் வாழ்ந்தோம். அங்கே விளாண்டது, போனது, வந்தது, சுற்றுனது எல்லாமே பார்க்கும்போது ஒரு ராஜா வாழ்க்கை தானே வரும். இப்போ நீங்கள் இவ்வளோ பிரம்மாண்டமாக பேசுகிறீங்களா சார்? இவ்வளோ பிரம்மாண்டமான விஷயத்தை கண்டுபிடிச்சி சொல்கிறீங்களா சார்? நான் வந்து இன்னைக்கு வந்து சரபோஜி மன்னனுக்கு சமமான இது பணத்தை சம்பாரிச்சோன்னு இல்லை, ராஜராஜ சோழனுக்கு சமமான சந்தோஷத்தை இது பணத்தை இது ராஜேந்திர சோழனுக்கு சமமான படையை திரட்டி கொண்டு போய் தெற்காசியாவில் ஜெயித்தனும் இல்லையோ, ஆனால் அவர்கள் அனுபவிச்ச அந்த புறத்தை, அவர்கள் அனுபவிச்ச இன்பத்தை விட 100 மடங்கு இன்பத்தை நான் அனுபவித்து விட்டேன் என்பதை உங்கள்கிட்ட பெருமையாக சொல்கின்றேன். இதை விட பெருமை எனதுடைய சீடர்களாக நீங்கள் சொல்ல ஆசைப்படுறீங்களோ சொல்ல ஆசைப்படுற அமிர்தகுரு ராஜேஷோட சுரேஷார் சொல்ற மாதிரி, நான் அமிர்தகுரு ராஜேஷோட சீடர்னு எத்தனை பேர் மகேந்திரன் சொல்ற மாதிரி, விக்னேஷ் கோயில் சொல்ற மாதிரி பெருமையா சொல்றீங்களோ, அப்படி உங்க வாழ்க்கையில் என்னைக்கு வந்துச்சோ அதை விட என்னை விட 10 மடங்கு இன்பத்தை உங்களை அனுபவிக்க வேண்டும், என்னை விட 100 மடங்கு இன்பத்தை உங்களை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படும் ஒரே பேராசை பிடிச்ச குரு. அதனாலதான் அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இதை இப்படி பண்ணுங்க, அதை அப்படி பண்ணுங்க, இது என்ன டீப்பா பண்ணுங்க. கடமைக்காக நான் ஒரு நாளும் உங்களுக்கு வகுப்பு எடுத்தது கிடையாது. கடமைக்காக ஒரு நாளும் உங்களுக்கு நான் செயல் செய்தது. நான் வந்து உங்களிடம் அழைக்கும் வந்து என்கிட்ட ஒரு ஸ்டெப் சரணாகதி, ஒரே ஒரு ஸ்டெப் கொடுத்துட்டீங்கன்னா 1000 கரங்கள் கொண்டு உங்களை தூக்கி உச்சாணி கொம்பில் வைத்து விடுவேன் நன்றாக புரிந்து கொள்ளுங்க. நான் அடிக்கடி இந்த கண்ணாடிக்கு முன்னாடி அடிக்கடி மனப்பயிற்சி சொல்ல, உனக்கு என்ன மாதிரி ஒரு குரு எனக்கு கிடைத்திருந்தால் இன்று இருக்கிறத விட 100 மடங்கு ஒரே இடத்தில் சந்திர மண்டலத்தில் குடிகொண்டு வச்சிருப்போம். உங்கள்கிட்ட தத்தி உருண்டு அடிபட்டு எந்திரிச்சு இப்ப இங்க தவறா இந்த தவறான்னு சரி செய்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்னுடைய சரணாகதியும், என்னுடைய உண்மையும், என்னுடைய பக்தியும், என்னுடைய ஞானமும், என்னுடைய அறிவும் எனக்கு வந்து ஈசாவைச்சம் இதை சொல்லி எல்லாத்தையும் கடவுளுக்கு எல்லாருக்கும் அன்பை கொடுக்கணும். அது என்னை நம்பி வரவங்க எல்லாருக்கும் இந்த நான் பெற்ற இன்பத்தை வாரி கொடுக்கணுங்கிற பெரும் கருணையும் நான் செய்த அன்னதானமும் காமதானம் என்னை 1000 மடங்கு கீழே, அதை விட 1,00,000 மடங்கு பவர்ஃபுல்லாக நான் திரும்பி வந்து இந்த பூமிக்கு நிறைய விஷயங்களை கொடுத்து கொண்டு இருக்கின்றேன் நண்பர்களே. அதற்கு காரணம் ஒரு சமர்ப்பணம், ஒரு பக்தி. அந்த ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பெண்மணி என்ன செய்தாள் என்று கேட்டீர்கள் என்றால், ஆடு மேய்க்கும் பெண்மணி அப்படி போய் கொண்டு இருக்கும்போது 19-18 வயசுல அவருக்கு வந்து ஒரு அசீரி வருகின்றது. என்ன வருகின்றது? நீதான் இந்த பிரெஞ்சு படையை எதிர்த்து அந்த அமெரிக்கா இந்த ஜெர்மன் படையை எடுத்து போரிட்டு இந்த பிரெஞ்சு மாநகரத்தை காப்பாற்ற போகின்றாங்கிற ஒரு அசிரீரி உள்ள வந்ததுக்கு அப்புறம் அங்கேருந்து மன்னிடம் போடுகின்றார். நான் மோட்டிவேட் பண்ணி இந்த பிரெஞ்சு படையை வழி நடத்துகின்றேன், போர் புரிகின்றேன். பயங்கரமான கான்ஃபிடன்ட். 18-20 வயசுல ஒரு ஆடு மேய்க்கும் பெண்மணி, ஒரு நடிகர் அரசாண்டார்னு சொல்லிட்டு எல்லாம் விமர்சனம் பண்ணி 1008 அவள் ஆடு மேய்க்கும் பெண்மணி 18 வருஷம் பிரெஞ்சு படைக்கு தலைமை ஏற்று. ஜோன் ஆஃப் ஆர்க்கோட வரலாறு படிங்க. ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி நான் +2 படிச்ச விஷயங்கள் தான் 1000 மடங்கு என்ன வாழ வச்சு. நீ இந்த பூமியில வாழவே மாட்டாடா, 6 மாசத்துல நீ இறந்து போடுடா, நீ இந்த 6 மாசம் பெருசா தாங்கினா தரவாயில்ல, முடியெல்லாம் கொட்டி போடுவா, நீ சொல்வதற்கு நீ யார்? நான் இறந்து விடுவேன், நான் சொன்ன அந்த பூமியை விட்டு போவேன். அப்படி இல்லை என்றால் 2020 வல்லரசு ஆகும் நான் பார்ப்பேன் இந்த பூமியை பார்ப்பேன். சூரிய பகவான் நீங்க போய் என்ன வேண்டுவீங்க? சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது நீங்க என்ன வேண்டுவீங்க? என்ன வேண்டுவீங்கன்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்துட்டு நான் வேண்டுவேன், லட்சக்கணக்கான வாழ்க்கையை நான் மாற்றிவிட்டு தான் இந்த பூமி, லட்சக்கணக்கான பேரோட வாழ்க்கையை நான் மாற்றுவேன், லட்சக்கணக்கான பேரோட வாழ்க்கையோட ஒளியேற்றும், லட்சக்கணக்கான பேரோட வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுப்பேன், இன்பத்தை கொடுப்பேன், மகிழ்ச்சியை கொடுப்பேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பேன். நண்பர்களை நன்றாக புரிந்து கொள்ளும் நண்பர்களுக்கு, எவ்வளவு பெரிய கார்பரேட் சாமியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கார்பரேட் சாமி, அந்த மாயை அட்வர்டைஸ்மெண்ட்லையும் இன்னைக்கு எப்படி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் அருமையா சேல்ஸ் பண்ணாங்களோ, இன்னைக்கு வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் யுகத்துல எல்லாம் வயிற்றுலையும் வாங்கி ஐயோ அப்படின்னு குத்திக்கிறாங்களோ. உலகத்தின் மிகச்சிறந்த சங்க சார் ஐபோன்லாம் இருக்க கோச்சுக்குவார் எங்க அரசு சார், ஒரு துணை முதல்வர், ஒரு வந்து அடுத்து முதல்வர்னு வரக்கூடிய விஷயம்ல இருக்க ஒரு பேச்சு பேசுறாரு. என்ன பேசுறார்?
நாங்கள் எங்களுடைய எதிரியை கவனிக்க தவறிவிட்டோம், நான் களமாட தவறிவிட்டோம். பொய்யான எதிரிகளிடம் போய் நான் அப்பயே யூடியூப்ல சொல்லியிருந்தேன், சார் நீங்க அவர் காலில் விழுந்துட்டார், காலில் விழுந்து அவர் போட்டோ எடுத்து காமிச்சுக்கிட்டீங்க, அவர் களத்திலே இல்லை, அவரோடு போட்டி கொண்டு இருக்கீங்க. இங்க மௌன புரட்சி நடந்து கொண்டு இருக்கின்றது. இங்கே ஒரு மிகப்பெரும் அலை ஓடி, அதை கணிக்க தெரியாம உனக்கு வந்து 10 பெண்ணுல ஆரம்பிச்சு 10 சர்வே டீம் இருக்கு, வெக்கம் கிடையாது. ஒரு ஒரு சாதாரண ஒரு என்னோட எதிரி ஏன்னு தெரியாம அப்ப 10,000 கோடி செலவு பண்ணி நீ எலெக்ஷன் சம்பாதிச்சிருக்க. இந்த மாதிரி ஒரு காமெடி உலகத்துல யாரும் இருக்காங்களா? அது மாதிரி மூடர்கள்ட்டையும் அதை தாண்டி ஒரு ப்ராடக்ட் இன்ஃபுளுசர் அப்படிங்கிற ஒரு வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு புரட்சியை பண்ணி, சார் பேசியே 75 வருஷமா பேசியே ரத்தத்தை தெரிவிக்கின்ற இந்திய போராட்டத்தில் மிகப்பெரிய இழப்பை சம்பாதிச்சு அவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அவ்வளோ பெரிய கார்பரேட் சாமியார் கார்பரேட் முதலாளிகள் பெரும் ஜமீன்தார்கள் அமைச்சு 60 வருஷத்துக்கு முன்னாடி இளைஞர்கள் வந்தாங்க. இன்னைக்கு பேசாமலே ஒருத்தர் வந்து ஒரு சிரிப்பு மௌன சிரிப்பிட்டு ஊன்னு டைலாக் பேசிட்டு நீங்க வந்ததை விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஒரு ஒரு அரசியல்வாதிகளை பார்த்துறீங்களா? இந்த மாதிரி ஒரு காமெடியான விஷயத்தை இதெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். சமகாலத்து அரசியல் யோசிச்சு பார்க்க வேண்டும். நீங்கள் வந்து புல்லாங்குழல் மாதிரி நீங்க போய் அன்னை தெரசா மாதிரி இதுக்குள்ள உட்கார்ந்துருக்கல, நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறது. நான் வந்து கிருஷ்ணரை உதாரணமாக எடுத்துக்கொண்டு இருக்கணும். அந்த கிருஷ்ணர் போர்க்களத்தில் அர்ஜுனனோடு இங்கு அம்பு பாயும் போது இங்கு போது சும்மா குருகுலத்தில் உட்கார்ந்து கொண்டு உபதேசம் பண்ணவில்லை. ஏன் நான் கிருஷ்ணரை வைத்து சொல்கின்றேன்? அம்பு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா போர் புரிஞ்சு அப்படியே அம்போட புழுதி அம்பா குத்தி அந்த உடம்பு முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே குத்தி கிராஸ் பண்ணி போகும்போது உடம்பு 1000 தையல்கள் தைத்த மாதிரி. இப்போ உங்களுக்கு வந்து அம்பு பஞ்சு அப்படியே ரத்தம் வந்து கிழித்து அது மாதிரி 1000 ஓட்டைகள் விழுந்திருக்குமா கிருஷ்ணருக்கு. அப்படிதெல்லாம் சரி பண்ணி மயிலரை வச்சு சரி பண்ணி மறுபடியும் போருக்கு போறான். ஒரு மாவீரனுக்கு, ஒரு ஹீரோவுக்கு, ஒரு அர்ஜுனனுக்கு தேர்வட்டுவது என்பது இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய கஷ்டமான காரியம். அதே நண்பர்களை நம்முடைய வந்து நாம் வந்து கிருஷ்ணரை சீடராக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். கிருஷ்ணருடைய வம்சாவளியின அப்படியாப்பட்ட கிருஷ்ணன் நான் புல்லாங்குழல் புரிந்து கொண்டு கிருஷ்ணனுக்கு கோபியர்களோடு கொஞ்சு குழாவி தந்திராக உச்சத்தில் இருக்கிறான். ஆகவே நண்பர்கள் சமகாலத்தை கவனிங்கள். நீங்க கூட நினைக்கலாம், நீங்க யூடியூப்ல நீங்க அழகா அருமையா வந்து ஜோதிடம் சொல்றீங்க, ஒரு ஆன்மீகம் சொல்றீங்க, நீ பெரிய குருவா இல்லை, இவ்வளவு அரசியலை ஏன் விமர்சனம் பண்றீங்க? நான் இப்ப அதெல்லாம் விட போறேன். இருந்தாலும் நான் பேசியிருக்கின்றேன், என்னுடைய கணிப்புகள் எவ்வளவு கரெக்டா இருக்குங்கிறத புரிஞ்சுங்கன்னா. எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்ப அதெல்லாம் முன்னாடி 1 லட்சம் வியூஸ் கம்மியான முடியும், இருந்தாலும் என் திருப்திக்காக நான் பேசி வச்சேன். ஒரு துணை முதல்வர், வருங்கால முதல்வர், வருங்கால திராவிட நாயகன் பேசப்படுற ஒரு பையன் என்னுடைய எதிரியான்னு தெரியாம நாங்கள் களவாடிட்டோம். இந்த மாதிரி ஒரு போர்க்களத்துக்கு அர்ஜுனன் புறப்படும் போது என்னுடைய எதிரியார், பீமன் புறப்படும் போது என் எதிரியார். தர்ம யுத்தத்தில் இந்த உலகத்துல எல்லா போருக்கும் எதிரியான்னு தெரியும். 10,000 கோடியை செலவு பண்ணிட்டு வந்து எதிரியான்னு தெரியாம ஓட்டையும் உடசலுமா இருக்க உடஞ்சு போய் கிடக்கிற எடப்பாடி எதிராக எதிரி நினைச்சிட்டு நீ 1000 விமர்சனம் பண்ணிட்டு இங்க நீ ஊரு 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழமொழி, இந்த பிரிவில் 2 பேரும் அடிச்சுக்கிட்டீங்க. இந்த மக்கள் விரும்பல. புது மக்கள் ஒரு மௌன புரட்சியா ஜங் 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 ஜங்னு எல்லாம் கன்னியாகுமரி கதுவலும் ஒரே இடத்துல குத்திட்டு வந்தோம். இந்த அலை எப்பொழுதும் இயக்கும் மாஸ் எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் ஒருத்த கடைசி 2 நாள்ல பாத்தீங்கன்னா வைக்காதவனா ஸ்டேட்டஸ் வச்சான். விஜய் பொண்ணுங்கள் நீ வை குடும்பத்துல நீங்க இப்போ நீங்க டிஎம்கேக்கு பிரச்சாரம் பண்ணி உங்க குடும்பம் எல்லாம் கண்டிப்பா உங்களுடைய மனைவிகள், உங்க குழந்தைகள் எல்லாமே விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாங்க. காரணம் என்ன என்று கேட்டீர்கள் என்றால் நண்பர்களே, இந்த மாஸ் வைப்ரேஷன், இந்த மாஸ் சூழ்நிலைகள். நீங்க சொன்ன மாதிரி பிரச்சாரம், இந்த மாதிரி ஒரு சர்ஜி இதை சொல்லியிருக்கேன், இதை சொன்னேன். நீங்க அவரை விமர்சனம் பண்றீங்க, அவர் வந்து உங்களை பால்டாயில் இருக்கிறாங்க. இதை மக்கள் விரும்பவில்லை. நீங்க இன்னும் களத்துக்கே வரவில்லை. ஆனா 2 பேரும் 1000 10,000 கோடியை செலவு பண்ணிட்டு கூத்தடிச்சிட்டீங்க. அத்தனை சர்வே டீம், அத்தனை சர்வே, நீங்க தப்பா எடுத்துக்கலாம் நண்பர்களே. அது மாதிரி ஜோனாஃபாக், நான் இந்த பிரெஞ்சு சாம்ராஜ்யத்தை தன்னுடைய எதிரியை கரெக்டாக ஜெர்மன் படை நாஜி படை அடிச்சு கொள்றேன் கொண்டு தன்னுடைய மன வலிமையின் மூலியமாக அசிரிடி சொன்னதன் மூலியமாக தான் ஆள் மனசில் முடிவெடுத்து போய் இந்த படையை அடிச்சு ஜெயிச்சு மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றால் நண்பர்களே. அந்த ஜோனாஃபார்க்கோட வரலாறை படியுங்கள். சரபோஜி மன்னனுடைய அந்த ரகசியம். அந்த +2 படிக்கும் போது 8 மணிக்கு என்னுடைய கிளாஸ் முடிஞ்சு எல்லாம் துரு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த டியூஷன் இந்த டியூஷன் ஓடுவாங்க. நான் மட்டும் 8 மணிலேருந்து 12 மணி 12:30க்கு எப்படா ஆகணும்னு லைப்ரரியில் போய் உட்காருவேன். 12:30 எப்படா வந்து சரஸ்வதி மஹாலில் போய் உட்காருவேன். அவ்வளோ ஜோதிட நூல்கள். என்ன மாதிரி ஜோதிடத்தை படித்தவன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. என்ன மாதிரி ஆன்மீகத்தை படித்தவன் இந்த உலகத்தை யாருமே கிடையாது. இருந்தாலும் ஒரே ஃபீல்டில் போகணும்னு நான் ஒரே ஃபீல்டில் இன்னைக்கு போயிருந்தேன்னாக்கி இன்னைக்கு ஜோதிட சக்கரவர்த்தியாக இருப்பேன். இருந்தாலும் நான் ஜோதிட ஃபீல்டில் எடுக்கலை. ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்த ஒருத்தர் என்னுடைய குருநாதர் சொன்னது இந்த கிரகங்களை பற்றியும் இந்த இதை சொல்லி அவங்களுடைய கர்மாவை மாற்றியும் ஒரு பண்டிட் சேதுராமன் தான் சொல்லுவார், நியூமரா இதையும் அப்பயே படிச்சு கரைச்சி குடிச்சிட்டு அந்த நியூமராலஜி கரைச்சி குடிச்சேன். இந்த நம்பர் என்ன ஏதுன்னு டிப்டால சொல்லுவேன். சார் ஆயக்கலை 64 கிருஷ்ணர் 64 கலையை நீங்க படிச்சு 64 கலை ஞாபகம் வச்சிருக்க மாட்டேங்குது. இதெல்லாம் போகணும். சாந்திபுணி ஆசிரமத்தை 64 இதுன்னு சாதாரண ஒரு அமிர்த குருன்னு இந்த நூற்றாண்டுல அவங்களோட ஒரு துரும்பா நான் எடுத்த நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-16 கலையை தெரிந்து வைத்திருக்க கூடாதா? அப்படியாப்பட்ட நான்
நான் ஜோனாஃப் ஆர்க்கோட ரோல் மாடலாக வந்தேன். அதனால உங்க மனசுல ஜோதி அப்துல் கலாம் மாதிரி இருந்தவங்க ஒரு 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 கட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 வருஷம் இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா 12 270 வருஷம் நீங்க முழுசா படிச்சு ஆராய்ச்சி பண்ணதான் ஜோதி. இன்னும் 25 சிஸ்டம் அவன் கேபி சிஸ்டங்க. அதுக்கப்புறம் வந்து அது கூட ஒரு உண்மை, கேபி சிஸ்டம் கூட உண்மை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது சுபத்துவ சூட்சும ஒழுங்கா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அச்சய இலக்கணம் பத்தி 108 சிஸ்டத்தை வச்சு 108 மக்களை குழப்பறான், பயமுறுத்துறான். அதை மனசுக்குள்ள ஓடிடக்கூடாது. இந்த மக்கள் முட்டாள் கூட்டம் இந்த யூடியூப்ல அதை தான் நம்பிட்டு இருந்ததுனால இருக்கிறதுலயே இருக்கு ஜென்மகுரு. அப்படி பார்த்தா ஜென்மகுரு ராமன் வனவாசம் இந்த பழமொழி சொல்லி ஜென்மகுருலாம் விஜய் வந்து 40 பேரை கொண்டுட்டு இந்த வந்து உட்கார்ந்துருக்காரு கடகராசியில். ஆகவே நண்பர்கள், நான் பாசிட்டிவான கண்ணெல்லாம் கவனிச்சு பாருங்க. குருவோட பார்வையை சொல்லி பாசிட்டிவா மட்டும் சொல்லி 12 ராசிகளுக்கும் உலகத்திலேயே நன்மை செய்த ஒரு மனிதன் நான் தான். 4 ராசி டாப்புன்னு சொல்லியிருக்கேன். கன்னி 11ல இருக்கு. ஏன்னா எந்த கிரகத்துக்குமே எந்த ராசிக்குமே அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா கன்னி ராசி யாராச்சும் தான் பயன்படுத்திங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா மற்ற கிரகங்களுக்கெல்லாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு இடத்துல வந்து மகரத்திலேயே இங்கே சம்திங்ல வந்து குரு நீசமா இருக்கும்போது அது 11ஆம் இடமா தனுசு வரும்போது 11ஆம் இடத்துல நீசமா ஆட்சியா இல்லாத இடத்துல இருந்தானா. ஆனா கன்னிக்கு மட்டும்தான் கடகத்தில் இருக்கும் உச்சமாக இருக்கின்றான் குரு. இந்த வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. 12ஆம் இடத்தில் இருக்கும்போது சாரி கன்னி ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசியோட 11ஆம் இடத்துல குரு உச்சமாயிடும். உச்சமாய் இருக்கக்கூடிய ஒரு லாபஸ்தானத்தை பெற்ற மகாராசியார் கன்னிராசி. அந்த கன்னிராசி அந்த பார்வையில எவனும் பார்க்க மாட்டான். அது அது ஆயிருக்கிறது நீராசி. அதுக்கப்புறம் அது பார்க்குற பார்வைகள்லாம் நீராசி. அப்படி இருக்கும்போது ஃபாரின் போய் தான் ஆகணும், கோடிக்கணக்கு கொட்டி தான் ஆகணும், இப்படி ஒரு பாசிட்டிவான தாட்ஸ் எடுத்து தான் பேசியிருக்கேன். நேரடி பார்வை படும்போது உள்ளக்கணி கை மாதிரி மகர ராசி. யாராச்சும் மகர ராசி இருந்தீங்கன்னா, யாராச்சும் வந்து விருச்சிக ராசி இருந்துச்சுன்னா, யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா மீனராசி இருந்தீங்கன்னா, மீனராசிக்கு எல்லாரும் 7 சனி 1008 பராவப்பட்டு நான் மட்டும் தான் சொன்னேன். மீனராசிக்கு பார்வை 9ஆம் நேரடி மீனராசிக்காரன் இந்த கொடி கட்டி பறக்க போறீங்க இந்த ஒரு சுத்துன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கெல்லாம் அவளை கேள்வி கேட்டாங்க. அதெல்லாம் பற்றி பயப்படல. எதுக்கு சொல்ல வரேன்னா நண்பர்களே, இந்த தந்த்ரா ஒரு விஷயத்தில் தான் இதை ஏன் இந்த இன்பத்தை கொடுக்க முடியும் என்பதற்காக அந்த ஆள் மனதில் என்னால் முடிந்தவர்கள் சார் உங்களால் உலகத்தில் வந்து 1 கோடி ரூபாய் பணத்தை கொடுக்க முடியும், என்னால் கொடுக்க முடியும். ஆனால் அதை தாண்டி உங்களுக்கு என்ன பண்ணணும், 1 கோடி ரூபாய் உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கான மனதைரியத்தை கொடுக்க முடியும் என்பதற்காக தான் பாசிட்டிவ் மைண்ட். அவ்வளோ எனர்ஜியோட அந்த வீடியோ பேசும்போது உடம்பு சரியாமல் அவ்வளோ மோசமான கண்டிஷனில் இருந்தேன். என்ன சார் என்னமோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி வீடியோ ஆன் கேமரா ஆனா அப்படி தைரியமாக பேசுகிறீங்க. இப்பயும் சரி நான் நம்பவே மாட்டேங்க. நான் எவ்வளோ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. என்ன ட்ரீட்மெண்ட் ஹிப்னாட்டிசம் பண்ணி சொல்லி எல்லாம் பண்ணி உட்கார வச்சிருப்பாரு. இந்த கிளாஸில் வந்து ஜூம் ஆன் அப்படின்னு சொன்னால் அப்படி பரவசமாக பேசியிருப்பேன். அதுவும் 10 பேர் 20 பேர் கூட 30 பேர் கூட வந்துட்டிங்கன்னா எனக்கு வர எனர்ஜிங்கிறது வேற. எலைட்டில் எடுக்கிறத விட எலைட்டில் கூட அவசரமாக டெக்னிக்கை சொல்லி கொடுத்துருந்தேன். மாசந்திரா அந்த குரோர்பதியில் நான் அந்த 6 நாள் ஒன்று அந்த கிளாஸ்லாம் எடுக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கு. ஆகவே நண்பர்களே, முதல் பாயிண்ட் ஜோனாஃப் ஆர்க்கை வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய ஆழ்மனதில் பாசிட்டிவான விஷயங்கள் இந்த நான் திருப்பி 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 சக்கரவர்த்தி அரசன் பேரரசன் வேறரசன் பேரரசன் சொல்லிட்டு இருக்கேன். இறைவன் ஆண்டவன் இறந்தாலே அந்த சோழ மண்டலத்தில் பிறந்த பாதி பேருக்கு ராஜராஜன் ராஜேந்திரன் ராஜா எல்லா பேரே இருக்க தஞ்சை மாவட்டத்தில். அது மாதிரி என்னுடைய பேர் ஏற்கனவே ராஜா நான் அமைஞ்சதுனால நான் பணம் காசு சூழ்நிலை மற்ற அதுலேயும் ராஜா ஆப்பா 100 கோடி 200 கோடி சம்பாதிக்கதான் போகிறோம், 1000 கோடி சம்பாதிக்கதான் சம்பாதிக்க வச்சுட்டு. ஆனால் இந்த இன்பத்தை நான் பார்த்து ரசித்த ராஜராஜனுடைய அந்த புறத்தை நான் பார்த்து ரசித்த அந்த புத்தகத்தில் நான் பார்த்த மராட்டிய சரபோஜி மண்டு உன்னுடைய அந்த புறம் இப்படி இருக்கா, இவங்க இப்படி என்ஜாய் பண்ணியிருக்காங்களா அப்பெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது அவங்க ஒரே 15 டெக்னிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 4 மணி நேரம் அப்படி பேரரசன் என்ஜாய் பண்ணி உங்களை மாறி 12 வகையான இந்த அற்புதமான ஆர்கசத்தையும் 52 வகையான வெரைட்டிஸ் ஆஃப் செக்ஸையும் யார் சார் நம்பிச்சிருக்கேன். அப்போ நீங்கள் மகாராணி தானே, அப்போ நீங்கள் இளவரசி தானே, அப்போ நீங்கள் பேரரசன் தான். அந்த மைண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் நீங்கள் இளவரசன் சக்கரவர்த்தி பேரரசன்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க. அந்த மாதிரி அப்படி ராஜ நடை அப்படி நடந்து போய் உங்களுக்கு நாளைக்கு கிரெடிட் கார்டு 10 லட்ச ரூபா கடன் கட்ட இருக்கட்டும், நாளைக்கு 100 கோடி ரூபா கடன், ஆனால் இன்னைக்கு நைட்டு உன் வாழ்க்கை உன் கையில் அப்படி ராஜா மாதிரி இப்படி போய் உட்காந்து அப்படி விசிறிக்கிட்டு அப்படி பூவை சொல்லிட்டு வெல்வெட் எவனா இருக்கட்டும் வெல்வெட் மெத்த போகிறதுக்கு இதுக்கு என்ன 1000 ரூபா அந்த ஒரு 100 ரூபா நீ 100 ரூபாயில் அன்னைக்கு நைட்டு நீ ராஜாதி ராஜா. உன்னுடைய வாழ்க்கையை நான் சொல்லக்கூடிய விஷயம் 50%, உன்னுடைய பாவனை தோரணையில நீ அடைய போற விஷயம் 50%. இதை கரெக்டா செய்தினா உன்னுடைய இல்லறம் ராஜராஜ சோழனுக்கு நிகராக, மராட்டிய மன்னன் வீர சிவாஜிக்கு நிகராக, மாமன்னர்கள் மகா அலெக்சாண்டருக்கு நிகராக, மகா நெப்போலியனுக்கு நிகராக, மகா ஜெர்மனுடைய நாஜிப்படையோட தலைவனாக இருந்த ஹிட்லர் காதலில் அவன் வந்து கொடூரமாக அப்படியாப்பட்ட பேரரசர்களும் இளவரசர்களும் சக்கரவர்த்திகளும் அனுபவித்த இன்பத்தை அடுத்த ஒரு
10-20 வாரத்தில் உங்களை அனுபவிக்க வரேன். எத்தனை பேர் தயாராக இருக்கின்றீர்கள்? எத்தனை பேர் இந்த பேரின்பத்தை அனுபவிக்க தயாராக இருக்கின்றீர்கள்? எத்தனை பேர் இந்த ஆனந்தத்தை, பரவசத்தை, இன்பத்தை தேக்க தயாராக இருக்கின்றீர்கள் என்பது தான் பெருசு. 52 பேர் பேர் கொடுத்திருக்கின்றது. அதனால தான் மொத்தமாக எனக்கு லிங்கை போட்டுவிட்ட நண்பர்களே, எல்லோரும் வாருங்கள், எல்லோரும் இன்பத்தோடு வாருங்கள். நீங்கள் வந்து ஒரு மகா சாதாரண மனிதனிடம் வந்து இந்த கலையை கற்றுக்கொள்ளலை. மகா சக்கரவர்த்தி, மகா பேர், நான் சொன்ன மாதிரி கிண்டல் பண்ணல, பல்பொண்ணு சொல்லி சேலஞ்ச் பண்ணி யாரை வேணாலும் கொண்டு வந்து வைங்க. அந்த பரவச நிலையை அதை சொல்ல முடியாது. அந்த என்லைட்மெண்ட்டுக்கு முன்னாடி உள்ள நிலையை, இதெல்லாம் சேர்ந்தால் தான் என்லைட்மெண்ட். என்லைட்மெண்ட் ஒவ்வொரு வாட்டியும் 52 வாட்டி. இந்த மார்ச் படித்தவங்களுக்கு வந்து ஒரு 10 10th படித்தவங்க 2 அட்டம், டிகிரி படித்தவங்க 3 அட்டம், 52 வாரங்கள் நீங்கள் இந்த அட்டம் இந்த வாட்டி சரிங்களா, ஃபெயிலியர் தட்டி விட்டு அடுத்த வாட்டி ஃபெயிலியர் ஆச்சா, அடுத்த வாட்டி அடுத்த ஃபெயிலியர். 52 வாட்டியில் ஒரு 5 வாட்டினாச்சும் அந்த இன்பத்தை அனுபவிக்க மாட்டீங்களா? நீங்கள் சுந்தரவடிகள் மாதிரி ஃபிட்னஸாக இருந்தீங்கன்னா, நீங்கள் விக்னேஷ் மயில் மாதிரி ஃபிட்னஸாக இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்து சுகுமார் சார் மாதிரி ஃபிட்னஸை ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா, மகேந்திரன் மாதிரி ஃபிட்னஸாக இருந்தீங்கன்னா, 52 வாட்டி 52 மகா சக்கரவர்த்திகளாக நீங்கள் வாழ முடியும் நண்பரே. ஆகவே ஃபிட்னஸ் என்பது, சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் என்பது ரொம்ப அவசியம். அதற்காகத்தான் இவ்வளோ போராடி, இவ்வளோ குரல் பதிவு போட்டு, இவ்வளோ மோட்டிவேஷன் பண்ணி, கண்டிப்பாக 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 பணப்பயிற்சி பண்ணுங்க, உடல் பயிற்சி பண்ணுங்க. இன்னும் மகாதான யோக பயிற்சியிலாம் அடிச்சு ரவுண்டு கட்டிட்டு இருக்க டெக்னிக்லாம் கொடுத்து அது வேற. அதை உங்களை கோடீஸ்வரன் அருளார் கவுலகங்களை பொருளார் இந்த தந்திரால உங்களை வந்து ஒரு கீடம் சூட்டணும், உங்களை வந்து இன்பத்துக்குள்ள உச்சத்துக்குள்ள கொண்டு வரணும். எங்கெங்கெல்லாம் நெகட்டிவ் இருக்கு அத்தனை சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. சரணாகதி, குரு சரணாகதி. ஒரு மனிதன் உயிர் வாழ முடியும் நம்பிக்கையின் மேல, குரு நம்பிக்கையின் மேல, குரு சரணாகதியின் மேல. ஒரு 15 வருஷம் ராஜ வாழ்க்கையை வாழ முடியும்னு உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது, அல்பத்தனமா இத்தினோண்டு ஒரு உறுப்பு ஆண்குறி, அந்த ஆண்குறியை நீங்க சுண்டி விட்ட மாதிரி உங்க கையில வாழ வைக்க முடியாது. உங்க உறுப்புல உங்களுக்கு இதயம் நல்லா இருக்கு, உங்களுக்கு ஹார்ட் நல்லா இருக்கு, உங்க நுரையீரல் நல்லா இருக்கு, உங்களுடைய வந்து எல்லா ராஜ உறுப்புகளும் நல்லா இருக்கு. இந்த ஆண்குறி, அந்த ஆண்குறியை பக்காவா பண்ணி, இந்த ஆண்குறியை வெளியிலிருந்து புறப்பட்ட அம்பு போல் இந்த ஆண்குறியை நின்று பேசுற மாதிரி உங்களால ரெடி பண்ண முடியுமா முடியாதா? சொல்லுங்க சுகுமார் சார், முடியுமா முடியாதா? சொல்லுங்க. இனிமேதான் 12லேருந்து 22 32 வரலும் உங்க ஆண்குறி கம்பி போல் மாறணும். இந்த 12 வாரத்தை வீணடிச்சிங்களா பயன்படுத்திங்கன்னா அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இன்னைக்கு இப்போ 2 வாரமாக தான் எல்லாம் முழிச்சுக்கிட்டு மாஸ்டர் ஏதோ சொல்ல வராருன்னு வரீங்க. நீங்களும் தூக்கலத்தில் வரீங்க, நானும் தூக்கலத்துலேருந்து சொல்லிட்டு போயிட்டேன். இருந்தாலும் இன்னைக்கு நான் சிவகங்கை நான் கிட்டத்தட்ட ஒரு 250-500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டு வந்து கிளாஸே எடுக்க வேணாம்னு வந்தேன். உங்களை பார்த்தோன்னே என்னை வந்து 1000 ஜோதிகள் 1000 பரவசம் வந்த மாதிரி எப்படி எனர்ஜி வந்துச்சோ அது மாதிரி இந்த எனர்ஜி, இந்த தீயை, இந்த ஃபயரை இன்னைக்குலேருந்து பற்ற வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த 108 நாள் வஜ்ர ஆண்குறியை பெற முடியுமா முடியாதா? சுகுமார் சார் பேசுங்க, சீக்கிரம் வாங்க. என்னுடைய வார்த்தையில நான் கூப்பிடும் போது வந்து பேசுனீங்கன்னா நீங்க தான் அதிர்ஷ்டசாலி. முடியுமா முடியாதா? கண்டிப்பா முடியும் ஐயா. அதுக்கு நீங்க ஏதாவது உதாரணம் சொல்லுங்க. 52 வயசுல எப்படியாப்பட்ட இன்னைக்கு அப்படி அப்படியே அன்றளந்த மலர் போல் ஆர்ப்பரிக்கும் பேருணர் போல் 1000 தாமரை மலர்ந்த மலர் போல் 1000 முட்டைகள் முட்டட்டுமே அப்படிங்கிற ஒரு மகா ஃபயரோட நிக்கிறீங்களா இல்லையா? அர்ஜுனன் மாதிரி உடம்ப ரெடி பண்ணிட்டு நின்றுட்டுறீங்களா இல்லையா? கடந்த ஒரு 250-300 வருஷமா நின்று இன்னைக்கும் நான் ஏன் அவரை கூப்பிடுறேன்னா, நீங்க உங்களை மாதிரி ஒரு ஆர்டினரியா இருக்க ஒரு கிளான்ஸ் வீசா போச்சு. அப்படின்னா என்ன? சுகரு கணையம் சுரக்க மாட்டேங்குது. உங்களை மாதிரி மண்ணை தின்னு போறதெல்லாம் தின்னுட்டு இருக்குல்ல, பார்த்து 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 சாப்பிடணும். அப்படி இருந்தும் 52 வயசுல எனக்கு முடியுமா முடியாதா, அதை பண்ண முடியுமா, இதை முடியுமா, தட்டு தடுமாறிட்டு இருக்கும்போது முடியுமா சார் அவர் சொல்லுவார், என்னால எப்பெல்லாம் முடியாது நினைக்கும் போது உங்களை நினைச்சுக்குவேன் சார். அத்தி பூத்தார் போல், அற்புதங்கள் பூத்தார் போல், ஒரு யுகத்துக்கு ஒரு அர்ஜுனன், ஒரு துரோணருக்கு ஒரு அர்ஜுனன், ஒரு துரோணருக்கு ஒரு அர்ஜுனன், ஒரு ஓஷோக்கு ஒரு மா தர்மஜோதி, ஒரு வந்து தேவேந்திர பாரதி, ஒரு சாதனாங்கிற மாதிரி என்னுடைய குறிப்பில் ஒரு விக்னேஷ் கோயல், ஒரு சுரேஷ், ஒரு மகேந்திரன், ஒரு சுரேஷ் கோகிலாங்கிற மாதிரி அற்புதத்தோட அற்புதம் ஒரு சுகுமார். 52 வயசுல சுகரை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஓட்டவன் சார் என்னால் முடியாது, 1/2 கிலோமீட்டர் முடியாதுன்னு சொல்லும்போது உங்க நினைச்சுக்க 2.5 கிலோமீட்டர் ஓடி பண்ணி என்ன நினைச்சு ஓடுனதுனால இப்போ என்ன அடைஞ்சார்? சுகர்லேருந்து விடுதலை ஆனார். என்ன நினைச்சதுனால என்ன? ப்ரீ எஜாக்குலேஷன் இருந்து ரிலீஸ் ஆனார். என்ன நினைச்சு ஓடுனதுனால இன்னைக்கு என்ன ஆனார்? இன்றைக்கு வந்து அவருடைய ஃபக்கிங் 700 700 ஆக்குனார். இன்னைக்கு வந்து நான் கொடுத்த அத்தனை ஆர்கசனாலே என்னன்னு பார்க்க முடியாதவங்களாம் பார்த்துருக்காங்க. இன்னைக்கு 45 வயசுல 42 வயசு 52 வயசு மாஸ்டர் என்னால் முடியுமா மாஸ்டர் எனக்கு மாஸ்டர் அப்படின்னு தடுமாறிக்கிட்டு வந்துட்டீங்க. சிங்கமோல் செலுத்திருந்து உங்களை நான் சொல்லும் வார்த்தையை ஒவ்வொரு வார்த்தையும் வேத வாக்காக மரகதம் தான் சொல்லும். மாஸ்டர் உங்களுடைய வார்த்தையை எங்களோட சாசனம், உங்களுடைய சாசனமே எங்களோட வாழ்க்கையும் வாங்க. அப்படித்தான் நான் என்னுடைய குருநாதரை எடுத்தேன். அப்படித்தான் என்னுடைய ஓஷோ எடுத்தேன். 18 வயசுல ஓஷோ காமத்தந்த கடவுள் எங்கடா இருக்கான். இன்னைக்கு இருக்கிற வசதிகள், இன்னைக்கு டெக்னாலஜி, இன்னைக்கு கூகுள், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எங்கன்னு ஒரே ஒரு புத்தகத்துல கடைசி பக்கத்துல ஓஷோன்னு
இதில் இருந்துச்சு எங்க திருச்சியில் மோகன் பாரதின்னு ஒருத்தர் ஓடி போய் சார் எனக்கு 17 வயசு முடிவேலை எனக்கு சன்னியாசம் கொடுங்கன்னு யோசிச்சாரு. என்ன எல்லாம் 25 30 வயசுல தமிழ்நாட்டில் இத்தனை சின்ன வயசுல சன்னியாசம் யாரும் கேட்கல. இத்தனை சின்ன வயசுல மெடிடேஷன் என்னோட மெடிடேஷன் புதிய புதிய குதிச்சேன் டைனாமிக் மெடிடேஷன். நான் பண்ண மெடிடேஷன்லாம் பார்த்துட்டு வாய் சாமி தாங்க சாமி உங்களை மாதிரி ஒரு ஆளை பார்த்தது இல்லை, நீங்கள் வருங்காலத்தில் அப்படின்னு அவர் செய்த ஆசீர்வாதம் தான். அடுத்த நிமிஷம் பூனா டக்கு டக்கு டக்குன்னு எங்க ஆரம்பிச்சு பூனால போய் நின்னேன். ஆனா லைவ் குரு உங்க குரு இப்படியாப்பட்ட பரவசத்தை இப்படியாப்பட்ட பேரின்பத்தை கொடுத்து உங்களுடைய பக்கத்துல சென்னையில் உட்காந்துருக்கேன், காங்கேயத்தில் உட்காந்துருக்கேன், இதில் உட்காந்துருக்கேன், கொடைக்கானல் உட்காந்துருக்கேன், சிறுமலையில் உட்காந்து உங்கள் வாசலில் உங்கள் வீட்டு வாசலில் நீங்கள் பஸ் ஏறி உடையாந்த இந்த முழிச்சிருக்க இடத்துல இந்த உட்காந்துருக்கேன். எங்கே தஞ்சாவூரில் உட்காந்துருக்கேன். யாராவது குருண்டர் இன்னும் இப்படியாப்பட்ட அற்புத குரு சார், நான் என் குருவோட அற்புதத்தை மிரக்க ஒரு டெக்னிக்கலுக்கு சொல்லி தரல சார். நான் என்ன சொல்ல போனால் நான் போன கிளாஸில் சொன்ன மாதிரி ஜெக்கியோடு அந்த 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 இது பிராண பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த கூறு கொட்டாயில் இருக்கும்போது விஜயக்கா இருக்கும்போது கூடயே வாலண்டியரிங் பண்ணி சுற்றிக்கிட்டு இருந்தேன். கண்ணால் வளர்ந்ததை பார்த்தவன் நித்யானந்தர். என்னுடைய சமகாலத்தில் என்னுடைய 2024 நாங்கள் 2 பேரும் 2020 பூனாவில் வந்து 19 ஒன்றா தான் க்ளோஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது என்னோட ஒரு வயசு மூப்பு நாங்களாம் ஒன்றா தான் 2020 நியூ இயர் கொண்டாடணும். அப்போ தான் வளர்ந்தது. ஒன்றாக பார்த்தேன். வேதாத்திரி மகேஷில் காலடியில் உட்காந்து பிரம்மஞானி ராஜசேகர் பிரம்மநாதன் ஆசீர்வாதம் பண்ணி நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியல. அவ்வளோ ஆர்வத்தோடு உட்காந்து அந்த பிரம்மஞானத்தை காலேஜை கட்டடிச்சு அதை கட்டடிச்சு எம்சிஏ கட்டடிச்சிட்டு. அதே மாதிரி ரவிசங்கர்ஜி கண்ணால் பார்த்தேன். மூட்டசாமியர் கடைசி காலத்தில் உயிரிடும் போது பார்த்தேன். அவரோட அத்தனை விஷயங்களை போய் பார்த்தேன். ராமகிருஷ்ண வம்ச விவேகானந்தர் தட்சணாசிரத்தில் போய் அவங்க வாழ்ந்த இடத்த பார்த்தேன். அது மாதிரி பரஞ்சோதி மகான், அதே மாதிரி எங்கள் கும்பகோணம் தான், சுவாமி மலை தான். அது மாதிரி அவ்வளோ லைவ் குருஸ் மூட்டசாமிகளா எங்களோட டாக்டர் ராஜசேகரோடையும் கிஷோரானந்தோடையும் உயிரோடு அவ்வளோத்தான பேர் போது பார்த்தேன். ஆனால் என்னுடைய பாக்கியம் ஓஷோ நான் பார்க்கல சார். அவர் சாகும்போது வந்து 89 90 சார். அப்போ எனக்கு 10 வயசா பார்க்கல சார். ஆனால் இன்று என்னை லீட் பண்ணிட்டு இருக்குது, ஆனால் இன்று என்னை வழி நடத்தி கொண்டிருப்பது, ஆனால் இன்று என்னை காப்பாற்றி கொண்டிருப்பது, இந்த பூமியில் எனக்கு உயிர் கொடுத்தது ஒரு பிரதான சீடனாக அவர் ஏற்று நான் கெட்டியாக கெட்டியாக பிடித்துக் கொண்டதனால் எனக்கு உயிரும் கொடுத்து எனக்கு வாழ்க்கையும் கொடுத்து இன்னைக்கு நான் அனுபவித்துக் கொண்டிருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் ஓஷோ. என்ன சார் இவ்வளோ பெருமையாக பேசுறீங்க சார்? நண்பர்களே, ஒரு நாள் நீங்கள் பிறந்த பிறவிக்கு பேரடைய வேண்டும் என்றால் ஒரு நாளாவது நீங்கள் சுவிட்சர்லாந்தை தொட்டு பாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஊட்டி இருக்கு, கொடைக்கானல் இருக்கு, அங்கே பணக்காரனே சார்லி சாப்ளின் கடைசி காலத்தில் தாங்க வந்து இன்னைக்கு இருக்கிற எல்லா கோடீஸ்வரனுக்கு எம்ஜிஆர் கூட 400 கோடி அங்கே தான் போய் போட்டார். பணம் பணம் மகாலட்சுமி கொண்டாடி இருக்கு, எங்கு பார்த்தாலும் பணம். ஆனால் அழகு பியூட்டிஃபுல், அந்த வைப்ரேஷன், அந்த சைலண்ட், அதாவது செக்ஸோட உச்சத்தில் என்ன ஒரு பரவசத்தில் ஃபக் பண்ணும்போது அந்த மாதிரி பரவசம் எனக்கு தான் வந்துச்சா இல்லை மற்றவங்களுக்கு வந்துச்சா, எனக்கு ஆண்டவனுக்கு தான் வச்சோம். நீங்கள் யாரும் சுவிட்சர்லாந்து போயிருந்தா அப்படி ஒரு ஆனந்தத்தை நான் அமெரிக்கா, கனடா, உலக நாடுகள் எங்கே போய் யூரோப்பில் எல்லா நாட்டும் சுற்றினேன், நெதர்லாண்ட்லையும் அந்த இப்போ நினைச்சாலும் பரவசமாகுது. சாதாரண திருவாரூர் மாவட்டத்தில் எந்த இடத்துல இருக்கு, எந்த இடத்துல இருக்கு? நீங்கள் என் ஊர் யாராச்சும் என் ஊரை சொல்கிறேன், ஆதனூர் மண்டபம், கலைஞர் பிறந்ததுலேருந்து இப்போ ஆலங்குடி குரு பகவான்லேருந்து 11 கிலோமீட்டர், நீடாமங்கலம் அப்படிங்கிற ஊரை யாராச்சும் அதுலேருந்து 3 கிலோமீட்டர் யாராச்சும் யாருக்காச்சும் தெரியுமா? மேப்பை டைப் பண்ணிவா, அங்கே கூட தெரியாது. சாதாரண மிகச்சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில், அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் என்னன்னே தெரியாது, அந்த ஸ்கூலில் 1ஆவதுலேருந்து 5ஆவதுலையும் படித்து 5ஆவதுலேருந்து 10ஆவதுலையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பக்கத்தில் இருக்க பூண்டி இது ராஜா ஸ்கூலில் +2 படிச்சு அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி அங்கேயே தஞ்சை மாவட்டத்துக்குள்ளேயே முடிஞ்சிச்சு. எம்எஸ்சி படிச்சுட்டு பாரதாஸ் யூனிவர்சிட்டியில் எம்சிஏ படிச்சுட்டு அதுக்கப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி யோகா படிச்சுட்டு இப்படி எல்லாமே இங்கேயே முடிந்த ஒரு மனிதன் ஓஷோங்கிற ஒரு மனிதனை தொட்டதனால், ஓஷோங்கிற ஒரு காஸ்ட்லி குருவை இது நான் அவரோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் கண்டலான்னு ஒன்று பேசினார். அதில் சுவிட்சர்லாந்து கீழ்கோலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் பார்க்கணும், 10 வருஷம் போய் பார்த்துட்டு வந்தேன். அது என்னெல்லாம் பேசினாரோ அதான் என் மைண்டில் கற்பனையாக ஒழிச்சு கேட்டேன். சுவிட்சர்லாந்து ஸ்பான்சர் யார் பண்ணுவா? எங்கே இருந்தோ ஆபத்து தூண் மாதிரி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அனு தீபக் வந்தாங்க. அவங்க வந்து ஜெர்மன் சிட்டிசன். அவங்க சொன்னாங்க வாலண்டரியாக அவங்களுக்கு தந்துரா மாஸ்டர் 40 லட்ச ரூபா செலவு பண்ணி எங்கே பார்த்தாலும் போய் பார்த்தேன், யாருமே சொல்லித்தரல, இவ்வளோ அற்புதமாக சொல்லித்தரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 21,000 ரூபாய் பணத்தை கட்டி 40 லட்சம் அடையாத இன்பத்தை வெறும் மசாஜ் தெரப்பியும் 3-4 தெரப்பியும் போட்டது அவ்வளோ டெக்னிக் கொடுத்து முதல்ல மதன நீர்னு என்னங்கிறது 45 வயசுல அப்போ தான் பார்த்தேன். அப்படி பீச்சு அடித்த மத நீரை பார்த்து அந்த மதநீர் அபிஷேகம் மட்டும் உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும், நீங்கள் ஜெர்மன் வாங்கன்னு ஜெர்மன் ஸ்பான்சர் பண்ணி அதை விற்கணும், ஜெர்மன் கூப்பிட்றாங்க சார், இந்த மாதிரி இந்த கலையெல்லாம் உலகத்துக்குள்ளே கொண்டு போனா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அவருக்கு ஒரு நல்ல காரியங்கள் பாசிட்டிவான இதை ஏன் இவ்வளோ டீப்பாக பேசுகிறேன்னா காரணம் இருக்குது. அப்போ அவருக்கு ஏதோ ஒரு நல்ல காரியம் நடந்து போனோன்னே நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரும்போது விடாதீங்க, நான் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னாரு.
1,00,000 1,400,000 ரூபாய்க்கு எனக்கு மட்டும் இல்லை, தினேஷுக்கும் சேர்த்து டிக்கெட்டை போட்டார். அதுக்கப்புறம் சார் கை செலவு வழி அதையும் கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு 5,000 யூரோ கொடுத்தாரு. கொடுத்துட்டு இங்கேருந்து ஜெர்மனியில் போய் இறங்கணும்னா அங்கே போயிட்டு அங்கே ஜெர்மன் நெதர்லாண்டு ஒரே நேரத்தில் நாங்கள் வீடியோ போட்டுருவோம். அவ்வளோ போன வருஷம் ஃபுல்லாக அவ்வளோ வீடியோ போட்டுருவோம். 23 கண்ட்ரியை சுற்றுனேன். இட்டாலி சார், வெனிஸ் நகரம், வெனிஸ் எல்லாம் சொர்க்கம் சார், வாட்டர் மேலே நடந்துட்டு வெனிஸ், அப்பா இட்டாலி. அதேமாதிரி ரோம் நகரம், வாழ்க்கையில் அதெல்லாம் பார்க்கணும். ஒரு மனுஷன் ரோமை படிக்க, நாகரிகத்தின் உச்சம் ரோம், ஆர்கிடெக்ட்ங்கிறது அவ்வளோ அருமையானது ரோம். நீங்கள் ஃபாரின் கண்ட்ரி கண்டிப்பாக போங்க, இதெல்லாம் இப்போ சொத்து பாருங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு கிளாஸ் நடக்குது, அங்கே ஒரு 20 நாள் இருக்குன்னு, இங்கே இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அவன் இவன் பண்ணுறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு கடலை வாங்கி சாப்பிட்றது, ஒரு பஸ் டிக்கெட் வாங்கி சாப்பிட்றது, ₹1 காசு கூட நான் எல்லாரும் சுவிட்சர்லாந்து போயிட்டு வரலாம், உங்கள் சொந்த காசில் உங்களுடைய இதில் போயிடு, ₹1 கூட நான் செலவு பண்ணல. ₹1 நீங்கள் தினேஷில் கூப்பிட்டு கேட்டு பாருங்க, மாஸ்டரோட காசு அதில் ₹1 இருந்துச்சு. இது விக்னேஷ் கோயல், அதுக்கப்புறம் நல்லவர்கள் வல்லவர்கள், அதுக்கப்புறம் அனுதீபக் அவங்க வீடு கொடுத்தாங்க, ரூம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் அங்கே புக் பண்ணி கொடுத்தாங்க. இப்படி 20 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு உலகத்தை எந்த விதமான காசும் இல்லாமல் நான் காவி போடல, ஊரை ஏமாத்தல, உலகத்தை ஏமாத்தல, அவருக்கு ஒரு டீலை முடிச்சு கொடுத்தேன். அந்த அன்புல போட்டு அவருக்கு பாசிட்டிவ் கொடுத்தேன், வாழ்க்கையை கொடுத்தேன், டேர்னிங் பாயிண்ட் கொடுத்தேன். ஆனால் இருந்தாலும் மனசு வரணும். இன்னைக்கு வந்து கொடை வள்ளல் 8வது எம்ஜிஆர் யாருன்னு கேட்டால் என்னோட சீடன் தான் சொல்லுவோம். உலகத்துல இருந்து 1000 2000 கோடிக்கு வருவார் பாருங்க. ஒரு பீஸை போடுங்க சார்னால அவ்வளோ கணக்கு பார்த்துட்டு பீஸா ஃபோன் எடுக்கிறது கிடையாது, இது பண்ணுறது கிடையாது. உயிரை கொடுத்து கத்தி உங்கள் வாழ்க்கையை மாத்திர சொர்க்கத்துக்காக நான் ஒரு வாட்டி உங்கள் சொர்க்கத்துக்கு காமிச்சது இந்த இலைத்தந்திரா மாசந்திரா ஃபீஸ் சரியா போச்சு சார், அதை போடுங்கன்னா 1008 கணக்கு போட்டு ஒரு சில பேர் தான் டக்குன்னு அடிச்சு விட்டு சிவசுப்பிரமணியம் மாதிரி சார், இல்லை அது மகேந்திரன் மாதிரி ஆளுங்க தான் பத்தாலாம் போராடி தான் எலிமெண்ட்ரி ஸ்கூல் கொண்டாடி தான் அப்படியே கர்ண கொடூரமாக தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் நான் ஒரு செஞ்சா நான் எப்படி நீ பெரிய சீடனா, நீ எனக்கு பெரிய இன்பத்தை கொடுத்துருவியா, இல்லை நான் கொடையாளியா, நான் சம்பாதிக்கிறதுல மாதம் உனக்கு அத்தனை அடிச்சு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லி நான் போட்டி போட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மாமனிதர் விக்னேஷ். யாருக்கு சார் மனசு வரும்? கேவலம். சொன்ன வாக்கு பழிச்சிருச்சு. அவருக்கு வராதுன்னு சொன்ன ஒரு 5 கோடியே வரும்னு சொன்னேன், அதுக்கு இப்படி டீல் பண்ணுங்கன்னு சொன்னேன், அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பரிகாரம் சொன்னேன், நான் சொன்ன பரிகாரங்கள் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா சிவசுப்பிரமணியர் ஜோதிலிங்க பரிகாரங்கள் 12 ஜோதிலிங்கம் வாங்கும்போது ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்கினார். அவ்வளோ ரிச்னஸ் பண்ணார். போன வாட்டி வந்து அது பேர் என்ன, கும்பமேளாவுக்கு எல்லாரும் போனாங்க, எல்லாரும் சாதாரணமாக போனாங்க. ஒரு நாளைக்கு 40,000 50,000 டிக்கெட், 170 சாரி 2,70,000 ஒரு நாள் ப்ரோக்ராமுக்கு செலவு. ஏன் சார் செலவு பண்ணு? அதை தாண்டி வரும் சார் எனக்கு எழுது சார், எனக்கு வேண்டாம், நீங்கள் வந்தே ஆகணும். அவ்வளோ கூட்டத்தில் நான் வந்தாக்கா குரு வழியிடுற மாதிரி அத்தனை பேர் ஆசீர்வாதம் பண்ணி உள்ள அழைச்சிட்டு போவாங்க. கண்கூடா பார்த்தேன். 12 ஜோதிலிங்கத்துக்கு யாரோ ஒருத்தர் அழைச்சிட்டு போய் முன்னாடி உட்கார வச்சிருவான். ஏன்னா நான் கடவுளின் குழந்தை, சிவனோட குழந்தைன்னு நான் நம்புவேன். நீ என்னோட ஜோதிலிங்கத்தை கோயிலுக்கு வந்து பாருங்க, நாங்கள் எந்த ஸ்பெஷல் டிக்கெட் யாரோ ஒருத்தன் நிறுத்தி போய் கொண்டு உட்காருது, அருள் கூட தெரியும். அன்னைக்கு அப்படி இப்படி நின்று தான் கூட நின்று எல்லா லிங்கத்தையும் போய் தொட்டிருக்கேன். குரு கடாட்சம், குரு சரணாகதி, இது வேண்டும். அது மாதிரி எங்களுக்குள்ள ஒரு போட்டி. நீ எனக்கு இன்பத்தை கொடுக்குறியா, நான் உனக்கு சனத்தை செலவு பண்ணுறான்னு. ஆனால் நான் அவர்கிட்ட தோத்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் கொடுக்கறத விட 100 மடங்கு எனக்கு அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. 20 லட்ச ரூபா நான் எதுவுமே கொடுக்காதே போய் கொடுத்தாரு. இப்போ அடிச்சு தூக்கணும் ஆயிடுச்சு. அவருக்கு பலன் ஆண்டவன் கொடுக்குறான் பாருங்க. 500 கோடி ரூபாய் எங்கேயோ திருவண்ணாமலையில் போய் சோலாரில் ஏதோ பண்ணி அங்கே ஒரு சீட்டிங். அதுக்கப்புறம் சார் நான் சொன்னேன், சார் நீங்கள் உழைத்து கொண்டே இருங்கள், உழைத்த உழைப்புலேருந்து உங்களுக்கு ரிசல்ட் வருது. ஆனால் நீங்கள் வந்து உழைச்ச உழைப்புக்கான ரிசல்ட் வரணும். அதுக்கு ஆப்போசிட்ல 110 ஏக்கர், இப்போ செங்கட்டை வந்து ஒரு 37 ஏக்கர் கிட்டத்தட்ட சோலாரில் எத்தனை கவர்மெண்ட் ஆனாலும் எத்தனை சூழ்நிலையும் காட் ஸ்கிரிப்ட் இதுக்கு முன்னாடியிலேருந்தே அவருக்கு ஆதரவு நான் ஃப்ரெண்டு. அந்த சோலாரில் எந்த பாதிப்புகள் இல்லாமல் அவங்க அந்த அந்த சிஸ்டம், அது உங்களுக்கு தான் தெரியும், அந்த சிஸ்டம் கவர்மெண்ட்டில் இருக்குது, அது மாறாது. எத்தனை ஆட்சி மாறினாலும் செட் பண்ணி 1000 கோடி ரூபாய்க்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. யோசிச்சு பாருங்க. எனக்கு பண்ணது ஒரு 15-20 லட்ச ரூபா தான். ஆகவே நண்பர்களே, உண்மையோட நேர்மையோடு நான் என்ன கொடுக்குன்றனோ, உங்களை ஒன்றும் சொல்ல வரல, ஒரு 10 பேருக்கு இந்த கர்மயோகத்தை பண்ணுங்க, 10 பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க, 10 பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. சரணாகதி. நீங்கள் பெட்ரூமில் இருக்கும்போது உங்களோட யூகோ உடச்செறிஞ்சிட்டு முழு சரணாகதியோட நான் ஏன் இதை இவ்வளோ பேசுனேன் அப்படின்னா, இந்த வஜ்ரோலி முத்தை நான் சொல்லும்போது சாதாரணமாக தான் தெரியும். அதை ஸ்டார்ட் பண்ணுறதா நீங்கள், ஆனால் அதை முடிச்சு வைக்கிறது இறைவன். அந்த முடிவின் போது இந்த ஆர்கசம் மெல்ட்ரோனியன் செரோட்டினாலும் அப்படி தான் முழு சரணாகதி. சார் எனக்கு உடம்பு சரியாமல் போடும்போது நான் சொல்ல வினேஷுக்கு தெரியும், சொல்லுவேன் சார் இது அவன் கொடுத்த உடம்பு. ரமணா சொன்ன மாதிரி அவன் ஏதோ பண்ணிட்டு போகிறான், நீ ஏன் அதில் போய் உன் ஆணவத்தை துணைக்கிறான்? அவன் பார்த்துக்குவானே உட்காந்து 108 நாள் இங்கே மண்டை குந்தி அது பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அவன் பார்த்துக்குவான் பரவாயில்லன்னு சொல்லி கொண்டு போய் 115வது நாளில் தான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து இன்ஜெக்ஷன் அது இதுன்னு டெஸ்ட் எல்லாம் இதெல்லாம் 120 நாளுக்கு மேலே தான் போச்சு. அவன் பார்த்துக்குவான் எத்தனை நாள் பார்த்துக்குவான்? என் சரணாகதி நான் காப்பாற்றும், குரு காப்பாற்று வந்து முரட்டுத்தனமாக நம்ம வந்து கைநிலையில் போட்ட திருநாரசு பெருமான் கடல் தூக்கி போட்டாங்க ஓம் நமோ நாராயணன் சொல்லிட்டு கிடந்த மாதிரி சொல்லிட்டு கிடந்தேன். ஓச்சை பார்த்துக்கோ முட்டாள்தானே வான்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் எடுத்துருவான். ஆனால் அவன் பார்த்துக்கிட்டான். எங்கே ராயப்பட்ட ஹாஸ்பிட்டலில் போய் அவ்வளோ பிரச்சனை நினைக்கும் போது ஓஷோ அங்கேருந்து குருநாதர் அமைச்சு எனக்கு பயாப்சி பண்ணுறாரு. அங்கேருந்து ஒரு ஓஷோ கிட்ட அமைச்சு 1.5 வருஷம் அக்குப்பஞ்சர் ட்ரீட்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் அந்த அக்குப்பஞ்சர் நான் 100 பேர் கொடுத்தேன், யாருக்கும் சக்ஸஸ் ஆகலை. அதுதான் என் நம்பிக்கை.
அதுக்கப்புறம் என் இந்திய தினத்தந்தி போய்ட்டு அத்தனை பேர் வந்தாங்க அக்குப்பஞ்சு. அது ஏன் அத்தனை பேருக்கு வேலை செய்யலைன்னு எனக்கு புரியல. என் நம்பிக்கை எனக்கு வேலை செஞ்சுச்சு. எனக்கு வேலை செஞ்சு அவர் குத்துனதுனால குறைஞ்சா இல்லை குறைஞ்சதுனால குத்துனுச்சா அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அது நண்பர்களே, இதை ஏன் இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னா, இந்த இந்த 12லேருந்து நீங்கள் ஒரு 52 ஸ்டேஜ் வரலும் ஜம்ப் ஆகி போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு குரு சரணாகதி என்பது அவசியம். குரு சரணாகதி இல்லை, பிரபஞ்ச சரணாகதி என்பது அவசியம். பிரபஞ்ச உங்கள் மனைவி மேல் சரணாகதி, உங்கள் கணவன் மேல் சரணாகதி என்பது அவசியம். சமர்ப்பணம்ங்கிறது உண்மை. அப்போ தான் அந்த ஹேப்பனிங், அந்த பியூட்டினஸ், அந்த பேரின்பம், அந்த மகிழ்ச்சி, அந்த ஆனந்தம், அந்த பரவச நிலை வரணும். ஐயோ ஆனந்தம் அப்படிங்கிற மாதிரி 1000 தாமரை முட்டுகளை மலரட்டும் என்பது போல் நண்பர்களே, இந்த குளியல்களும் இந்த நாடிகளும் இந்த பரவச நிலையும் மலர 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 உங்க ஆறா பெருசாக்கி 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 10 ரூபா சம்பாரிச்சு 100 ரூபா சம்பாதிப்பு, 100 ரூபா சம்பாதிச்சு 1000 ரூபா சம்பாரிச்சு 2000 10,000 10,000 சம்பா 1,00,000 சம்பாரிச்சு எல்லாத்தையும் சுருக்கு பையில இழுத்து இடுப்பு ஊட்டிக்கிட்டு பீரோக்குள்ள பூட்டி வச்சுக்கிதுன்னா அடுத்த ஆண்டு உங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டோம். இவை நண்பர்களே, தானமும் தர்மமும் தலை காக்கும் ஒரு தவ வலிமையோடு கிருஷ்ணன் மாதிரி, கர்ணன் மாதிரி, அர்ஜுனன் மாதிரி, உடம்பில் அர்ஜுனன் மாதிரி, சரணாகதியில் அர்ஜுனன் மாதிரி, வாழ்வியலில் வாழ்வியலில் கிருஷ்ணன் மாதிரி, கொடையில் கர்ணன் மாதிரி நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் இந்த பூமியில் அடுத்த ஒரு வருடத்தில் நீங்கள் தான் மகா சக்கரவர்த்தி அர்ஜுனனாகவும் கர்ணனாகவும் கிருஷ்ணராகவும் முப்பெரும் மகா மனிதர்களாகவும் நீங்கள் வாழ வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை நண்பர்களே. ஆகவே தெரியாத ஓஷோவை ஓஷோ 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 ஓஷோன்னு இன்னைக்கு என்ன மாதிரி குருமந்திரம் சொல்கிறவன், என்ன மாதிரி சமர்ப்பணம் பண்ணுறவன், என்ன மாதிரி பண்ணவன் தான் இவ்வளோ டெக்னிக்கை சூட்சமா, ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, அவருக்காக தான் கற்றுக்கிட்டேன். ஒரு லாங்குவேஜ் தெரியாது, ஒரு வாழ்க்கை எல்லாத்தையும் அவருக்காக தட்டு. எதுக்கு சொல்ல வந்தேன், நம்ம இத்தினோண்டு சுவிட்சர்லாந்துன்னு கூட தெரியாதவன் நான் கண்ட கனவு சுவிட்சர்லாந்து போகணும். அதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கண்ட கனவு. இந்த ஆம்ஸ்டர்டாங்கிற ஒரு பேர் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. அதெல்லாம் போய் என்ஜாய் பண்ணு. அந்த அற்புத பரவசம் சார். இப்போ நீங்கள் யூரோப் போக வேண்டாம், 10 லட்ச ரூபா செலவு பண்ண வேண்டாம், கோடிக்கணக்கில் செலவு பண்ணால் அதை எதுக்கு சொல்ல, அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டை உங்கள் பெட்ரூம்லேயே கொண்டு வரேன். அப்படி சுவிட்சர்லாந்து இருந்து அந்த சார் இந்த இப்போ நினச்சா அந்த கிர்கிர் கிர்கிர்ன்னு இருக்குது. அதுதான் ஓஷோ. அந்த அந்த காசியிலேருந்து அதை வைப்ரேஷன்பாங்க, ஹிமாலயிலேருந்து அந்த வைப்ரேஷன்பாங்க. ஆனால் இப்படி ஒரு ஆன்மீக ரீதியில் சுவிட்சர்லாந்து யாரும் பார்த்துருப்பாங்கன்னு எனக்கு இருந்துச்சு சார். அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருந்துச்சு சார். நான் ஒரு வேளை இப்போ எக்ஸ்ட்ரெஸியாக பரவசமாக ஃபீல் பண்ணேன், நல்லது தானே. அது மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கை தர்மம் இந்த பூமியில் நடந்து போனால் கால் கீழே அப்படிதான். கிருஷ்ணர் இந்த பூமியில் நடந்தால் கால், முகமது நபி போனால் மேகம் நிழல் கொடுத்துக்கிட்டே போகுமா. ஒரு என்லைட்மெண்ட் ஞானி இருந்தால் 3 கிலோமீட்டருக்குள்ள நல்ல வைப்ரேஷன் இருக்குமா. அது மாதிரி நான் உங்களை ஞானியாக பார்க்க ஆசைப்படுகின்றேன். மகா மகா பேரின்பவாதியாக பார்க்க ஆசைப்படுகின்றேன். உங்களை மகா சக்கரவர்த்தியாக பார்க்க ஆசைப்படுகின்றேன் நண்பர்களே. ஆகவே நீங்கள் அனுபவத்தில் மகா பேரரசனாகவும் ஞானத்தில் ஒரு ஓஷோக்கு நிகராக, போதி தர்மருக்கு நிகராக உங்களுடைய வாழ்க்கை மலர வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை நண்பர்களே. அதற்கு நான் கண்ட உண்மை, உங்களோட உடம்பை லவ் பண்ணுங்க, உங்கள் அன்பு செலுத்துங்க. ஊனடம்பு ஆலயங்கிறத கண்ணை செலுத்தி அடுத்த ஒரு 48 நாள், ஏன்னா தனித்தனியாக அந்த எலைட்டில் இது முடிஞ்சு போச்சு. 70 பேருக்கு என்னால் மெசேஜ் போட முடியல. மாசந்திரா எலைட் மற்ற தந்திரால் போட முடியுது. இதில் அட்டன் பண்ண எல்லாருக்காகவும் சொல்லி கொண்டுகிட்டு இருக்கேன் நண்பர்களே. அடுத்த ஒரு 100 நாட்களை அப்படி ஒரு நான் சொல்கிற விஷயத்தை எடுத்துங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி பண்ணீங்க, நிறையா வாட்டி 100 வாட்டி போட்டிருக்கேன். ஆரம்பிக்கும் போது 50 பேர் ஆரம்பிக்கும், முடிக்கும்போது மகேந்திரன், சுரேஷ், வழக்கமாக ஒரு 10 பேர் தான் முடிப்பீங்க. இந்த வாட்டி நீங்கள் அத்தனை பேரும் பேர் கொடுத்த அத்தனை பேரும் டெடிக்கேஷனோட 20 நிமிஷம் இருந்தீங்க, வேலை செஞ்சீங்கன்னா வேலை ஆண்குறியை அப்படியே எந்திரிச்சு எரக்ஷனை நிற்க வைக்கிறதான் முத வேலை. கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் அடுத்த வேலை. இந்த அடுத்த நாட்களில் எல்லா பரவச நிலையும், எல்லா பேரின்ப நிலையும், எல்லா ஞான நிலையும் ஈடு வைக்க வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நீங்கள் யாரை லீட் பண்ணுறீங்களோ, யாரை ஃபாலோ பண்ணுறீங்களோ, நீங்கள் ரமணரை ஃபாலோ பண்ணால் முள்முடுக்கையில் தான் போக முடியும். சிவனை ஃபாலோ பண்ணிங்கன்னா சுடுகாட்டில் தான் போய் உட்காந்துருக்க முடியும். கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணிங்கன்னா சொர்க்கத்தில் தான் உட்காந்துருக்க முடியும். நான் தப்பாக சொல்லலை. அந்த எல்லாம் குரு பிரம்மா குரு எல்லாம் சேர்ந்த குரு ஓஷோடைய அற்புதமான செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா, ஓஷோக்கு அங்கே கொடுத்தாங்க, இங்கே கொடுத்தாங்க, அப்படி வாழ்ந்தார், இப்படி வாழ்ந்தாங்கிற அந்த கற்பனைகள் தான் இன்றைக்கி வந்து நான் மற்ற பொருளாதாரத்தில் எப்படி இருக்கணும், ஆனால் ராஜ வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ராஜ கிரீடத்தை தான் வாழ்ந்து சக்கரவர்த்தி வாழ்க்கை தான் வாழ்ந்தேன். அது காரணம் என்னன்னா ஓஷோ. குரு 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 எவ்வளியோ அவளி தானே. நீங்கள் ஒரு கோமணம் கட்டின குருவை தேர்ந்தெடுத்தீங்கன்னா கோமணம் கட்டிட்டு போவீங்க. ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபா ரோல்ஸ் ராய்ஸ் கார்லையும் 74 ஏக்கர் ரிச்னஸாக வாழ்ந்த குருவை ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்படி தானே வாழ முடியும் நண்பர்களே. ஆகவே நண்பர்களே, அதை விட 10 மடங்கு ஓஷோ வந்து எங்கே வேணாலும் 1000 ஒரு புத்தகத்தின் மடங்கு டெக்னிக்கே கொடுக்கல, பேசிட்டு தான் போனார். அவர் ஒரு சப்ஜெக்டை மெட்ராலிட்டின்னு பேசினா 4 வருஷம் பேசுவார். அது மாதிரி பேசியே கொண்டு போனார். இன்னும் மாதிரி அங்கே ஒன்று இங்கே ஒன்று வர வேண்டும். நவீன காலத்தின் ஓஷோ வருங்காலத்தின் ஒன்று 10 வருஷத்தில் அவர் வந்து விதைச்ச விதையை விருட்சமாக்கி காட்டக்கூடியது தான் அவர் என்னை சீடனாக தேர்ந்தெடு. அதனால தான் இந்த பூமியில் என்னை வாழ வைத்து கொண்டு இருக்கின்றார். இன்னைக்கு இத்தனை லட்சம் பேரோட வாழ்க்கை. ஆகவே அடுத்த
ஒரு பரம்பரையாக என்னுடைய சீடர்களாக அடுத்து ஒரு 21 பேர். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன ஜக்கி கொடுத்தா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அத்தனை பேர் தன்னோட உழைப்பை கொடுத்து போய் அண்ணா அண்ணா அது வந்து இப்போ விஜய்க்கு ஏன் ஓட்டு போட்டீங்க, எதுக்கு ஓட்டு போட்டீங்க, என்ன திட்டத்தை கொடுத்தாரு சார். இப்போ வந்து மேற்கு வங்கத்தில் ஓட்டு போட்டு ஜெயிச்சு வந்தாங்க. ஒரு கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் டக்குன்னு 3000 அனுப்பிச்சுட்டாங்க. கவர்மெண்ட் பஸ் ஃப்ரீனாங்க. ஒரு எல்லாம் பண்ணாங்க. இப்போ இங்கே என்ன நடந்துச்சு இந்த ஒரு மாதம் கவர்மெண்ட் வந்தோடனே? இப்போ நீங்கள் கலைஞர் ஆட்சி வந்ததுக்கு பிறகு விவசாய கடன் தள்ளுபடி எல்லாம் சந்தோஷமா ஏன் கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு ஒரு ஒரு பூமான ஒரு திட்டத்தை போட்டு எல்லாரையும் கொண்டாட வைப்பாங்க. என்ன நடந்துச்சு 25 வருஷத்துல? முன்னாடி என்ன நடந்துச்சு அதை தொண்டருக்கு கேந்து கன்னியா என்ன நடந்துச்சு? மனசாட்சிப்படி கேள்வி இருங்க. குடும்பத்தில் ஓட்டு போட்டவங்களுக்கு போய் கேளுங்க. மேற்கு வங்கத்தை பாருங்க, பீகார் பாருங்க. இப்போ ஆட்சி மாட்டம் நடந்த எல்லாத்துக்கும் பாருங்க 3000 வந்துருச்சு. எது பஸ் ஃப்ரீ ஆயிடுச்சு. என்னென்னத்தையும் ஒரு மாசான ஒரு திட்டத்தை வந்து அனுபவிச்சு அவங்கள வந்து கொண்டாட வச்சிருவாங்க. இப்போ இங்கே என்ன நடந்துச்சு? இப்போ எதுக்கு ஓட்டு போட்டு எதுக்கு கவர்மெண்ட் என்ன நடந்துச்சு? அது மாதிரி தான் எல்லா போலி குருமார்களும் உங்களுக்கு இந்த சிங்காரம் இருக்கார். யார் யாரையோ ஸ்டேட்டஸ் வைக்க யார் யாரோ ப்ரமோஷன் பண்ணிட்டு கிட்டத்தட்ட நான் கற்றுக்கிட்டது 20 டெக்னிக்கல்லாம் என்கிட்ட ஒரு நாள் கூட என்னுடைய பதிவையோ என்னுடைய விஷயத்தையும் ஸ்டேட்டஸ் அப்படி எங்கே போய் என்னத்தை மேங்குறாங்க? இங்கே பேச சொன்னீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்க மாதிரி குருமார்களும் கார்பரேட் சாமியும் பேசிக்கிட்டே உங்களை பேசியே காலி பண்ணுறாங்க. என்ன மாதிரி டெக்னிக் இப்போ தான் 2 வாரமாக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதே நண்பர்கள் என்ன பேச விட்டீங்கன்னா அவங்கெல்லாம் தாண்டி பேசுவேன். அதெல்லாம் வேலை இல்லை. நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது. எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னா டெக்னிக்காக கொடுத்துட்டு இருந்தேன். ஆகிய நண்பர்கள் இன்றைக்கு நான் 45 நிமிஷம் இவ்வளோ உதாரணங்கள் சொல்லி நான் பேசுனது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த 108 நாள் ஒரு நாளும் விடாமல், ஒரு நாள் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாங்கிற மாதிரி உங்க உடம்பை பேணாமல் இருக்க வேண்டாம். உங்கள் உடம்பை ராஜ உறுப்புகளை சுத்தம் செய்யாமல், ராஜ உறுப்புகளை பலப்படுத்தாமல், வஜ்ர தேகத்தை பெறாமல், வஜ்ர ஆங்குரியை பெறாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம். அடுத்த 108 நாள் என்னோடு நீங்கள் பயணியுங்கள். உங்களுடைய வாழ்க்கை எப்படி ஒரு வஜ்ரதேகமாக மாறுகின்றது என்று பாருங்கள். இன்று அனுபவித்த 1000 முறை 2000 முறை 3000 முறை நீங்கள் அனுபவிச்ச செக்ஸை விட அடுத்து அனுபவிக்க ஒரு 52 வாரங்கள் 52 வாரங்கள் பல அற்புதங்களையும் சுவிட்சர்லாந்திலேயே வாழ்ந்த, சொர்க்கத்திலேயே வாழ்ந்த என் அனுபவத்தில் இன்னும் நான் மற்ற நாடுகள் எங்கே சுற்றி பார்க்கணும்னு எனக்கு நார்வே போகணும்னு ஆசைப்பட்டேன். இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் கனடா இப்போ போக போகிறோம், அமெரிக்கா, இன்னும் உலக நாடு எங்கேயோ போக போகிறோம். ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் என் வாழ்க்கையில் நான் பார்த்த அற்புதம் சுவிட்சர்லாந்து அது இன்டர்லாகன். எனக்கு அந்த சில பேருக்கு சிலது பிடிக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்து சுவிட்சர்லாந்து பிடிக்கும். அதை பற்றியே பேசிகிட்டு இருப்பேன். அதை கனவு கண்டுட்டதுனால எனக்கு மிகைப்படுத்தி கூட சொல்லலாம். ஆண்டா எனக்கு தெரியாது. நீங்கள் போயிட்டு வந்து நீங்களும் சொல்லுங்கள், இல்லை வீடியோ பாருங்கள். அந்த பியூட்டினஸும் ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற நாடெல்லாம் அழகு இருக்குது, இமயமலையில் அழகு இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாம் பிச்சைக்காரனா கிடப்பாங்க. இங்கே இப்படி திரும்பினா மல்டி மில்லியனர், இப்படி திரும்பினா என்னடான்னு கேட்டால் சர்வசனம் எவ்வளோ தெரியும். இப்போ தான் ஒரு 1000 crores இது பண்ணிட்டு வந்தேன். இது சார்லி சாப்பின் இங்கே தான் வந்துட்டு இருக்காரு. இங்கே தான் வந்து எலன் மாஸ்கோட வீடு இருக்குது. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குடி என்னடா எவ்வளோ தடவை வச்சிருக்காரு. சும்மா கப்பலில் வந்துருந்தேன் எங்களோட வந்துருங்க. சும்மா ஒரு 400-500 சுவிட்சில் கிடக்கு போய் அப்படி இப்படி நான் பேசணும்லாம் கோடீஸ்வரன், பேசணும்லாம் மல்டி மில்லியன். பியூட்டினஸ் அழகாக என்ஜாய் கொண்டாடுறான், வாழ்க்கையை கொண்டாடுறான். 70-80 வயசில் வாழ்க்கையை கொண்டாடுறான். எல்லா வயசானவர்களும் கடைசி காலத்தில் வாழணும்னு ஆசைப்பட்ட சார்லி சாப்பினுக்கு சொந்த பங்களா இருந்துச்சு. அதே மாதிரி எல்லா மல்டி மில்லியனர்ஸும் கடைசி காலத்தில் வாழணும்னு ஆசைப்படுறது சுவிட்சர்லாந்து. ஓஷோவும் சொன்னார் சுவிட்சர்லாந்து தான் போனார். அவரோட கர்மா அமெரிக்கா போயிடுச்சு. அதேமாரி இட்டாலி, ரோமோட அழகு பாரம்பரியத்தை ஆசைப்படுறவங்க, ரோம் ரகடம், அந்த கொலிசியத்தெல்லாம் போய் பாருங்கள். அந்த ஃபுட்பால் மேட்ச் 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கொலிசியம் அப்படியே கை ஏறுது. வெனிஸ் நகரத்தோட போட்டில் அப்படியே அந்த அந்த என்ஜாய் பண்ணுங்க. எப்படா அப்படி 1000 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் மிதக்க விட்டான். ஒரு நகரமே தண்ணியில் மிதந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு கடலில் ஒரு நகரம், அவ்வளோ பெரிய சிட்டி, ஓல்டு வெனிஸும் நியூ வெனிஸும் பாருங்க. எப்பா அப்பா 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 என்ன மாதிரி ஒரு ஆனந்தம். அது மாதிரி ஒரு பரவச நிலையை நான் உங்களோட 10க்கு 10 12 10 உங்கள் பெட்ரூம்லேயே தர்றேங்கிறேன். ₹1 நீங்கள் செலவு பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் கொடுத்த ஃபீஸ் தான் முடிஞ்சு போச்சு. அதே நண்பர்களே என்ஜாய் பண்ணுங்க. அமிர்த குருவும் ஓஷோ பரம்பரையும் லீட் பண்ணுங்க. நான் உங்களுடைய பிரதான சீடராக இருக்கேன் மாஸ்டர். உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கற்றுக்கிற மாஸ்டர், எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுற மாஸ்டர். கற்றுக்கிறது ஃபுல்லாக இங்கே என்னமோ விசுவாசத்தை காமிக்கிறது எங்கேயோன்னு ஒரு சில பேர் இந்த சிங்கியாரால் மாதிரி ஆளுங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல. ஆனால் நான் எனக்கு கவலை. ஒரு ஸ்டேட்டஸ் பண்ணி ஒரு பேச சொன்னால் அவன் வாயிலே பேசுவார். என்னென்னதே ஸ்டேட்டஸ் வைப்பா. அவங்கெல்லாம் என்ன கொடுத்தாங்கன்னு தெரியாது. ஆனால் என்ஜாய் பண்ணுறது ஃபுல்லாக என்கிட்ட இருந்து ஒருத்தர் நீங்கள் கொடுத்த ரெஃபரன்ஸ்னு இதுவரையும் யாரும் வந்தது கிடையாது. எல்லாம் நானே கத்துறேன், எல்லாம் நானே ப்ரமோட் பண்ணுறேன், எல்லாம் இந்த ஃபேஸ்புக்கில் நானே டைப் பண்ணுறேன். யாராச்சும் ஒரு பட்டு சுரேஷ் மாதிரி ஒரு நல்ல மனிதர்கள், இந்த ஒரு சில பேர் நல்ல மனிதர்கள் தான் தான் பெற்ற இன்பமோ தான் அனுபவிக்கிறோம் இல்லையா, தன்னை சுற்றி இருக்க அனுபவிக்கணும். எப்போ பேசுங்க எலைட்டுக்கு 2 பேரும் உங்களுக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன் சார். எப்போ பேசுங்க சார் நீங்கள் கிளாஸ் இருங்க சார் 4 பேரை கொண்டு வரணும்னு சேர்க்குறேன். அப்படி சில பேர் தான் அப்படி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. பாக்கி எல்லாம் இருக்கப்பட்டு அப்படி இல்லைன்னா சுகுமார் மாதிரி சார் நேற்று விஷால் கூட வந்து ஒரு அனுபவத்தை சொல்லிட்டு போனார். ஆகவே நண்பர்களே கர்மயோகங்கள் பண்ணுங்கள், சரணாகதியோடு இருங்கள். சுப்பிரமணிய சரியும் மகாபாரத போரில் இந்த கடைசியாக அந்த ஒரு கதையை மட்டும் சொல்லிட்டு நான் டெக்னிக் சொல்கிறேன் நண்பர்களே. மகாபாரத போரில்
நல்லா புரிஞ்சு பாருங்க. ஓ அது இப்போ ஒரு காரணமாகவே வந்து இவ்வளோ துயில் உரியது தான். யார திரௌபதி. சார் பாஞ்சாலி பாஞ்சாலி. பாஞ்சாலி துயில் உரியது தான் பெரிய இது. துச்சாதனன் வந்து பாஞ்சாலி துயில் உரிகின்றான். கிருஷ்ணா காப்பாற்று, கிருஷ்ணா காப்பாற்று, இதுக்கு பிடிச்சி கிருஷ்ணா காப்பாற்று, கிருஷ்ணா காப்பாற்று படத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. கிருஷ்ணா காப்பாற்று, என்ன காப்பாற்று காப்பாற்று, கிருஷ்ணா வரவே மாட்டான். அவன் உரிய போறான். என்னடா அதர்மம் நடக்க போகுது, முடிய போகுது அப்படின்னு சொல்லுவான். ஒரு கட்டத்துல தான் மானம் போயிடக்கூடாது ஈகோ அங்க பிடிச்சிக்கிட்டு ஒரு கட்டத்துல கிருஷ்ணா காப்பாற்றுன்னு ரெண்டு கையும் விட்டுட்டு விடுவா காப்பேக்ஷன் சொர சர 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 சரன்னு இன்னும் முடிஞ்சுக்கிட்டே இருக்கும். வந்துட்டு அந்த ஈகோ அந்த சரணாகதி விடும்போது தான் அவளுக்கே அந்த ஹேப்பனிங் நடந்துச்சு. கிருஷ்ணன் அப்பதான் வந்தான். இந்த சரணாகதி அப்பதான் அது மாதிரி நான் ஆணவன் என்னுடைய திமிரில் நான் போய் இந்த செக்ஸை பண்ண போறேன் ஒன்றும் நடக்காது. மாஸ்டர் கொடுத்துட்டாரு. சமர்ப்பணத்தோடு இந்த என்ஜாய்மெண்ட் இப்போ நான் அனுபவிக்க போறேன். நீங்க போனீங்கன்னா ஹாப்பனி எப்படி அந்த கிருஷ்ணர் அப்படியே குடங்குடமா குடங்குடமா புடவை கொடுத்து அவருடைய மானத்தை காப்பாற்றணும். அது மாதிரி இந்த ஓஷோவும் ஸ்ரீகிருஷ்ணன் நந்தி தேவரும் அஷ்டதிக்கு பாலகர்களும் நவ கிரகங்களும் இந்த எல்லாம் என்னத்தை கொடுக்கும், அப்படியே 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 என்பத்தை கொடுத்து 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 தங்கத்தட்டில் உங்களுக்கு இந்த அமிர்தகுருடைய டெக்னிக்கும் அமிர்தமலையை பொழிய வேண்டும், ஆனந்தமலையை பொழிய வேண்டும் என்றால் அந்த இன்ப நிலையில் உங்கள் ஈகோவை விட்டு சுயநலத்தை விட்டு அப்படி பரவச நிலையில் நின்னுங்க. பிரம்மாண்டமாக ஜெயிப்பீர்கள் 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 என்பதை சொல்லிக்கொண்டு வகுப்பு கிட்டத்தட்ட 52 நிமிஷம் எடுத்துட்டேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்பதை வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு வஜ்ரோலி முத்திரை 2 முத்திரை நான் சொல்லித்தரல, அடுத்து தான் சொல்லித்தர வர்றேன். உண்மையாக இருங்கள், நேர்மையாக இருங்கள், விசுவாசமோடு இருங்கள், சொன்ன சொல்ல காப்பாற்றுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு வஜ்ரோலி முத்திரை முதல்ல வந்து